தனக்கு வரக்கூடிய ஆபத்தை கூட எவன் ஒருவன் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் மிகப்பெரிய வீரனாக வருவான்றதுக்கு ஜூலியட் சீசர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஒரு கடற்கொள்ளையர்கள் ஒரு இளைஞனை பிடிச்சிட்டு போறாங்க. அந்த நாட்டு அரசன்ட்ட சொல்றாங்க 10 வெள்ளிகள் கொடுத்தா தான் அவனை வெளியே விடுவோம், இல்லைன்னா அவனுடைய தலையை வெட்டிடுவோன்றாங்க. அந்த இளைஞன் சொல்றான், என்னப்பா 10 வெள்ளி கேட்கிற, 50 வெள்ளிகள் 50 ரிங்கெட்ஸ் கேளுப்பான்னு அந்த இளைஞன் நெஞ்சை நிமிர்த்தி சொல்றான். கடற்கொள்ளையர்கள் கேட்கிறாங்க, உனக்கு யாரா 50 வெள்ளி கொடுப்பாங்க? கொடுத்தா வாங்கிக்க, இல்லைன்னா என் தலையை வெட்டு, அவ்வளவுதானே. நான் வெறும் 10 வெள்ளிகளுக்கான ஆள் கிடையாது, 100 வெள்ளிகளுக்கான மனிதன். அந்த இளைஞன் நெஞ்சை நிமிர்த்தி சொன்ன இளைஞன் தான் ஜூலியட் சீசராக இருந்தார். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசிக்கிறாங்க, யார் யா இந்த இளைஞன், 50 வெள்ளிக்காசுகள் கேட்கிறார்களே, அப்படி இந்த ஜூலியட் சீசர் யாருன்னு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பேசுறாங்க. அவருடைய பேர் அப்படி பிரபலமாகுது, எல்லாரிடமும் பிரபலமாகுது. அவர் வெளியே வந்த பின்பு அவருக்கு அரசு பதவி கிடைக்குது. 50 வெள்ளிகள் கொடுத்து அவரை வெளியே கூட்டிட்டு வராங்க, அரசு பதவி கிடைக்குது. தனது கிடைத்த பேரின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் தன்னம்பிக்கையின் மூலமாகவும் போர் பயிற்சிகளின் மூலமாகவும் அந்த நாட்டின் அரசனாக மாறினார் ஜூலியட் சீசர் என்பது வரலாறு. தனக்கு வந்த ஆபத்தை கூட தன் மீது கொண்ட நம்பிக்கையினால் எவன் ஒருவன் வாய்ப்பாக பயன்படுத்தினானோ அவனால் மிகப்பெரிய வீரனாக வர முடியும் என்பதற்கு ஜூலியட் சீசர் ஒரு மிகப்பெரிய உதாரணம்.